லெஜண்ட் சார், நீங்கள் எஸ் சார் இங்கே எஸ் சார் எஸ் சார் சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும்போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை சார். லெஜண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எள்ளு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானா அமைஞ்சதுங்க, தானா அமைஞ்சது. அது ஒன்றும் பிளான் பண்ணல, தானா அமைஞ்சது. அஜித் சார் வீலியே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படி இல்லை, அதை தானா அமைஞ்சது சார். இது எதுவும் ப்ராக்டிஸ் இது பண்ணல. எஸ் சார்.